God bless you all. God bless you. This is Apostle Anton. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற மார்ச் மாதம் 16ஆம் தேதி, வருகிற மார்ச் மாதம் இல்லை, இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி இயர் 2025 இல்லை வார மார்ச் 16ஆம் தேதி 7 மணிக்கு 29 ரோஸ் பேங்க் டிரைவில் உள்ள பார்ட்டி ஹாலில், அதாவது ஹாலில் வந்து விடுதலையாக்குற ஒரு செய்தி, அதாவது கூட்டமும், அதாவது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தலைப்பின் கீழில் பல இடங்களில் செய்தி கொடுத்து வருகிறேன். இந்த செய்தி வருகிற மார்ச் மாதம் 16ஆம் தேதி 7 மணிக்கு அந்த செய்திகளுக்கூடாக பல இடங்களிலே அதாவது தேவ வல்லமைகளும் அதற்கூடாக கிரியை செய்கிறவருடைய வல்லமையான காரியங்களும், சத்தியத்தை அறிவிக்கிற நம்முடைய பணி நாங்கள் செய்ய வேண்டும். சத்தியம் என்றது யார், ஒளி என்றது சத்தியத்துக்கூட கிரியை செய்கிற ஒளி என்ன, அதன் வல்லமைகள் என்ன, அதாவது பரலோக ராஜ்யம் என்பது வெறுமனே பிரசங்கத்தில் மட்டுமில்லை, அது வல்லமையோடு தங்கி இருக்கிறது. நாங்கள் பேசுகிற வார்த்தைகளும், அதாவது சத்தியத்தை கொடுக்கும் பொழுது தேவன் வந்து மனிஃபெஸ்ட், அந்த இடத்துல தேவன் வெளிப்படுத்தும் பொழுது தான் வல்லமைகள் கிரியை செய்கிறது. ஆகவே அந்த இடத்துல வந்து யாராவது என்ன விதமான கட்டுக்களாக இருக்கலாம், அல்லது பிசாசின் கிரிகளாலே பல விதமான பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஜெனரேஷனல் கேர்ஸாக இருக்கலாம், டிப்ரெஷன்ஸாக இருக்கலாம், நோய் பல காலங்களில் நோய் பல அதாவது நீடித்த நாட்களாக இருக்கிற நோய்களாக இருக்கலாம், அதுகள் வந்து ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, அப்போ பல அசுத்தாவிகளாகவும் சரி, அல்லது இருளின் அதிகாரங்களுக்கு உட்பட்ட சகல விதமான காரியங்களும் வந்து ஆளுகை, நம்முடைய சரீரத்தை ஆளுகைப்படுத்துமா இருந்தால் அந்த இடத்துல சில நோய்கள் வந்து அந்த அந்த அசுத்தாவிகள் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஆகவே அந்த அசுத்தாவிகளோ அல்லது அந்த இருளின் வல்லமைகள் உடைக்கப்படும் பொழுது அவர்கள் அந்த இடத்திலிருந்து விடுதலை ஆகிறார்கள், அந்த நோய்களிலிருந்து விடுதலை ஆகிறார்கள். பல இடங்களில் பல அற்புதங்கள், பல இடத்துல தேவன் அதிசயமான காரியங்கள் செய்தார். டிப்ரெஷன்லேருந்து பல பேர் விடுதலை ஆகியிருக்கிறார்கள், அசுத்தாவிகளிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறார்கள், பில்லி சூனியங்களிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறார்கள், ஜெனரேஷனல் கேர்ஸிலிருந்து விடுதலை ஆகிறார்கள், பல நாள்பட்ட நோய்களிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ கடவுள் வந்து அதாவது நாங்கள் வல்லமையான ஊழியம் செய்கிறது என்று சொல்லும் பொழுது நாங்கள் கிறிஸ்து உடையவர்களாக, சத்தியத்தை அறிந்தவர்களாக, பல பேர் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை மதமாற்றம் என்ற பெயரில் வந்து தடை செய்கிற பிசாசின் கிரியலுக்கு இடம் கொடுப்பதினால் சத்தியத்தை அறிய விடாமல் பிசாசு தந்தன, அதாவது சாத்தானும் அதன் ஆளுமைகளும் தடுத்து விடுகிறது. அதாவது சத்தியம் என்பது வந்து நற்செய்தி, அதாவது கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து போவோம் என்பதாக இந்த சத்தியத்தை உலகம் முழுக்க பிரசங்கிங்கள். சத்தியத்தை அறிந்தால்தான் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியம் என்றால் யார், அதுக்கு சொந்தக்காரர் யார், இவைகளை குறித்த செய்தியும், அதற்கூடாக தேவனுடைய வல்லமைகள் எப்படி கிரியை செய்கிறது, இது யார், நம்பிக்கையோடு வாருங்கள், நிச்சயமாக தேவன் உங்களுக்கு வல்லமையான காரியங்களை செய்வார். மத ரீதியான காரியங்களை விட்டுவிடுங்கள், சத்தியத்தை அறியுங்கள். கடவுளை வாஞ்சியோடு நீங்கள் அறிய விரும்பினால் நீங்கள் வாருங்கள், நிச்சயமாக சில காரியங்களை தேவன் காணக்கூடியதாக இருக்கும். அதாவது அவருடைய மகிமையை காணும்படியாகவே சில காரியங்கள் தேவன் அனுமதிக்கிறார். உலகத்தில் பல நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது, உண்மைதான். ஆனால் சில பேர் வந்து தேவனிடத்தில் அழைப்பு உள்ளவர்களாக இருந்தால், தேவன் அவர்களை இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தால், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால், அவர்களுக்கான சில நோக்கங்களோடு சில காரியங்கள் அனுமதிக்கிறார். அந்த காரியங்கள் வந்து நோய்களாக இருக்கலாம், அல்லது வேறு விதமான காரியங்களாக இருக்கலாம். அந்த இடத்திலே வந்து தேவன் தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்தி அற்புதங்கள் நடக்கும் பொழுது, இவைகளை காணும் பொழுது அவர் அற்புதமுள்ள தேவன், அற்புதர் என்றதை அறிந்து கொள்ளும்படியாக இந்த காரியங்கள் சம்பவிக்கிறது. அவர் நாமம் மைமைப்படும் என்று இந்த காரியங்கள் தேவன் அனுமதிக்கிறார். ஆகவே நாங்கள் வெறுமனையான கருவிகள் மட்டும் தான். ஆனால் தேவன் அதாவது பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது வெறுமனே பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல, அது வல்லமைகளோடு தங்கி இருக்கிறது. ஆகவே நம்முடைய ராஜன் வந்து வல்லமை உள்ள தேவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டதினால் அவர் தமது காரியத்தை, தமது வல்லமைகளை எமக்கூடாக எங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தக்கதாக அவர் அனுமதிக்கிறார் அந்த காரியத்தை செய்யும்படியாக. ஆனால் அவர் நாம மட்டுமே உயர வேண்டும். நாங்கள் அல்ல, நாங்கள் வெறுமனே சாதாரணமான மனுஷர்கள் தான். ஆனால் இந்த விடுதலை அளிக்கிற கூட்டங்களாக இருக்கலாம், இனஹீலிங்காக இருக்கலாம், பலவிதமான காரியங்களை தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் இந்த காலங்களில் நாங்கள் அறியவில்லை. நாங்கள் முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்.
பல செய்திகளை தேவன் தந்திருக்கிறார். கர்த்தர் தந்திருக்கிற பல காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக வருகிற இடத்திலும் பகிர்ந்து கொள்ளுகிறோம். வெனஸ்டேஸில் முக்கியமானவர்களுக்கு, அதாவது லீடர்ஷிப்பில் இருக்கிறவர்கள் அல்லது இன்னும் ஆழமான காரியத்திலே போக வேண்டியவர்கள், டெலிவரன்ஸை குறித்த செய்திகளாக இருக்கலாம். அதற்குரிய டெலிவரன்ஸ் டீச்சிங் என்பது மிகவும் ஆழமானது. அவை அதற்கூடாக பழமையோடு ஊழியங்கள் செய்ய விரும்புகிறவர்கள் அதற்கூடாக பயணிக்கிறார்கள். அது பப்ளிக் இல்லை. ஆனால் இந்த 16ஆம் தேதி நடக்கிற கூட்டம் என்பது பப்ளிக். எல்லாரும் விரும்பினவர்கள் வர முடியும், வந்து தேவனுடைய மகிமையை கண்டு கொள்ள முடியும், அவருடைய வல்லமையில கண்டு கொள்ள முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மற்றது இன்னும் முக்கியமான செய்தி, பல காரியங்கள் தேவன் தந்திருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து வந்திருந்தால் தொடர்ச்சியான செய்திகளை கேட்டுக்கொள்ள முடியும். நாலேஜை நாங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியாது. பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்ட பல காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிந்தது. சில காரியங்கள் இன்னும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டதன் நோக்கம், முந்தி நடந்த காரியங்கள், அதாவது தீர்க்க தரிசனம் நடக்கும் பொழுது கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3 சொல்லப்படும் பொழுது, அந்த இவைகள் சம்பவிக்கும் பொழுது, இதை ஏன் அவர் முதல் சொல்லுகிறார், நீங்கள் காணும் பொழுது, இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது எந்த காலத்தை குறித்தும் நாங்கள் அறிகிறோம். இரண்டாவது அவர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை கூட தன்னை உறுதிப்படுத்துகிறார். அவை பரிசுத்த வேதமும் முழுமையாக தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைந்திருக்கிறது. வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், ஹிஸ்டரி என்று பலவிதமான காரியங்களுடைய அதுவே நிறைவாகவும் ஆதாரபூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டதாகத்தான் பரிசுத்த வேதம் இருக்கிறது. பல மதவாதிகள் சொல்லுகிறது போல இந்த புத்தகம் வெறுமனே கற்பனையாக எழுதப்பட்டதல்ல. இதில் இருந்துதான் அவருடைய நாங்கள் சத்தியத்தை கொடுக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணுகிறார், வெளிப்படுகிறார். அவர் பிரசன்னம் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே சத்தியத்தை நீங்கள் காணுகிறார், அறிவிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல இந்த காரியத்தை செய்கிறார்னு சொன்னால், நம்முடைய தேவன் அவர் மகாராஜா, அவர் மகிமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், சர்வத்துக்கும் அதிபதி என்றதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவே இந்த கூட்டங்கள் நடத்துகிறது. 2000 வருடமாக தேவன் தமது செய்திகளை, தம்முடைய சத்தியத்தை நீங்கள் கண்டவேளையும் கேட்டவேளும் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாகவே இந்த சபையை உருவாக்கினார். சபை என்றது சர்ச்சுகள், ஊழியக்காரர்களை குறிக்கிறது, விசுவாசிகளை குறிக்கிறது. ஆவே சபை என்றது அதுதான். அதை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தி கொண்டு இன்று வரை வருகிறார். அது கிறிஸ்துவுடைய 2வது வருகை வரும் செய்யப்படுகிறது. ஆனால் நாங்கள் இப்பொழுது கடைசி அந்த காரியத்துக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். மற்றும் மிக முக்கியமான செய்தி, இந்த மாதம் மிகவும் மோசமான மாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பல காரியங்கள் தேவன் வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, பல தீர்க்கதரிசிகள் மதிப்பிடுத்தி சொல்லியிருக்கிறார்கள். தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தீர்க்கதரிசிகள் தேவன் தம தீர்க்கதரிசிக்குள்ளாக பேசுகிற தேவனாக இருக்கிறதுனால் பல தீர்க்கதரிசிகள், அதாவது தேவனாகவும் இரட்சகராகவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றவர்கள் கூடாக வெளிப்படுத்தப்படுகிற காரியங்களை குறித்து நான் பேசுகிறேன். மற்ற தீர்க்கதரிசிகளை பற்றி நான் பேசவில்லை. ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் வேற நியூஸை, உலக நியூஸில் பார்க்கலாம். இந்த காலங்களை குறித்து ஏழியாவே 2000 வருஷங்களாக சொல்லப்பட்டவைகள். ஆகவே நாங்கள் ஒரு பெரிய போரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த காலங்களிலே. என்னால் இவை சத்தியத்தின்படி இந்த காலத்திலே இது சம்பவிக்க வேண்டிய காரியம் போட்டு மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்த சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம், அதாவது 4வது, அதாவது பேல் ஹோஸ்மேன், அந்த 4வது ஹோஸ்மேனை பற்றி சொல்லப்படும், வெளிரிய குதிரையை பற்றி சொல்லப்படுறது. அது முழுக்க யுத்தத்தையும் வரப்போகிற அவலங்களையும் குறிக்கிறது. இந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த இவைகள் எல்லாம் ரஷ்யாவோட இருக்கலாம், வரப்போகிற யூரோப்பியன் யூனியன், கடைசியாக எழும்ப போகிற சாம்ராஜ்யம், த லாஸ்ட் கிங்டம், அதில் இருந்துதான் மிருகம் என்று சொல்லப்படுகிற ஆன்டி கிரைஸ்ட் வெளிப்படுகிற காரியம். ஸோ பல காரியங்கள் நடக்க போகிறது. இந்த முக்கியமான காரியங்களை நீங்கள் மிஸ் பண்ணிவிட வேண்டாம். தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள். இந்த 16ஆம் தேதி செய்திகளுக்கு வாருங்கள். அதன் பின்பதாக நீங்கள் விருப்பமானவர்களாக இருந்தால் தொடர்ச்சியாக சில கூட்டங்களுக்கு வாருங்கள். நடக்க போகிற காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் பல கூட்டங்களை நடத்த நான் விரும்புகிறேன் டொரண்டோவில். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பும், நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏழுமானவர்களை கூட்டி வாருங்கள். தேவனுடைய வல்லமைகளை காணுங்கள், விடுதலை பெறுங்கள். அற்புதமான காரியத்துக்களே தேவனோடு இந்த காலத்தை பிரயோசனப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு ரிலை பண்ணுங்கள், அவரை தங்கி இருங்கள். காரணம், நமக்கு ஒரு சேவியர், இரட்சகரையே நமக்கு தேவைப்படுதுனால் எம்மை வழி நடத்துறதுக்கு, ஏன்னால் நம்மால் ஒன்றும் மாற முடியாது. நம்முடைய சிந்தைகள் மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும்.
அதான் நமக்காக பிதாவான தேவன் தமது குமாரனை நமக்கு கொடுத்தது நோக்கம் ரட்சிப்பு கூடாக மட்டுமல்ல, ரட்சித்து மீட்கும்படியாக மட்டுமல்ல, நித்திய வாழ்வை பெறுவது மட்டுமல்ல, அவருடைய சாயலை நாங்கள் தரித்திருக்கிறதுக்காக, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய சாயலுக்கு, அவருடைய தன்மைக்கு ஏற்ற விதத்தில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றதுக்காகவே அவர் நமக்கு இந்த உலகத்திலே அனுப்பினார். அதனுடைய தான் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அவை வேற விதமான, அதாவது மதவாதிகள் பேசுகிறது போல மதமாற்றம் அல்ல, இது உள்ளார்ந்த மனுஷனை மாற்றுகிறது இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே அது கூடுகிறது. காரணம் அவரே இந்த உலகத்திலே வந்து எப்படி வாழ வேண்டும் என்றதை எமக்கு காண்பித்தது. அதாவது அவர் தான் இந்த பெர்ஃபெக்டான மாடல் இருந்ததுனாலே அவர் வந்து இந்த உலகத்தில் தம்மை காட்டினார். பிதா என்னத்தை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில் என்றதை தமது குமாரனுக்கூடாகவே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இவைதான் சத்தியமானவைகள். இவை குறித்தே நான் பேச விரும்புகிறேன். இதற்கூடாக தேவன் வல்லமையான காரியங்களையும் செய்து வருகிறார். பல பேர் பல விடுதலை பெறுகிறார்கள். சத்துருவால், சாத்தானிலிருந்து விடுதலை, அசுத்தாவியிலிருந்து விடுதலை, பலவிதமான நோய்களிலிருந்து விடுதலை, டிப்ரெஷன்லேருந்து விடுதலை, ஜெனரேஷனல் கர்ஸ்லேருந்து விடுதலை, பில்லி சூனியங்களிலிருந்து விடுதலை, இவைகளை தேவன் செய்து வருகிறார். பல இடங்களில் மிகவும் அற்புதமாக வழி நடத்துகிறார். ஆகவே இவைகள், இந்த கிரெடிட் முழுக்க எனக்கல்ல, எல்லா கிரெடிட்டும் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு. அவருக்கு மட்டும்தான் அந்த கிரெடிட் போக வேண்டும். நாங்கள் சாதாரண மனுஷர்கள். கர்த்தர் தமது வல்லமையான கரத்தினாலே சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். டொரண்டோவில் ஒரு பெரிய எழுச்சி, அதாவது டொரண்டோ மட்டுமல்ல, ஒன்டாரியோ, கனடா முழுவதும் தேவன் தமது வல்லமையான ஒரு காரியத்தை இந்த கடைசி நாட்களில் செய்ய விரும்புகிறார். ஆகவே நாங்கள் மறுமனே ஒன்றே மட்டும் நாங்கள் ப்ரீச் பண்ணி கொண்டு இருக்க முடியாது. பல காரியங்கள் தேவன் நமக்கூடாக செய்ய விரும்புகிறார். இந்த தேசத்தில் பெரிய எழுச்சி நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு இயலுமான வரை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த செய்தியை கொடுங்கள். 16ஆம் தேதி, மார்ச் மாதம் 16ஆம் தேதி 7 மணிக்கு 29 ரோஸ் பேங்க் டிரைவ் இருக்கிற ஹாலில் வந்து இந்த விடுதலையாக்குற கூட்டமும் அதை குறித்து மற்றவர்களுக்கு ஜெபிக்கவும் இருக்கிறோம். ஸோ அதில் வந்து தேவனுடைய வல்லமையை கண்டுகொள்ளுங்கள், விடுதலை பெறுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்துக்குறாக விடுதலை பெறுங்கள். இயேசுக்கு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.